نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளிலிருந்து பள்ளிவாயிலில் நடைபெறக்கூடிய இந்த அல் குர்ஆன் விளக்க வகுப்பை தொடர்ச்சியாக செவியிட்டு வரக்கூடிய சகோதரிகளே, இன்றைய தினம் சென்ற வாரத்தின் தொடராக தப்பத் யதா அபீ லஹப் என்று வரக்கூடிய சூரத்துல் மஸத் சம்பந்தமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அழைப்பு பணியை பகிரங்கப்படுத்துமாறு கட்டளையிட்டதன் பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மன்றத்தை ஒன்று சேர்த்தார்கள். சபா மலையிலே ஏறி நின்றார்கள். அவருடைய குடும்பங்கள் கோத்திரங்கள் எல்லோரையும் அழைத்தார்கள். அதன்பின் என்ன கூறினார்கள் என்பதை சென்ற எமது கிளாஸிலே பார்த்தோம். அவர்களை பார்த்து, தான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன், மறுமை வர இருக்கிறது, அந்த மறுமையினுடைய தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்கிற செய்தியை சொன்னார்கள். அப்போதுதான் அபூ லஹப் என்கக்கூடியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சித்தப்பா. அவர் முதலாவதாக தனது எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார். குடும்பத்தில் இருந்துதான் நெளிப்பு வெளியாகிறது. என்ன சொன்னார்? எஞ்சிய நாட்களிலும் நீ நாசமாகுவாயாக, இதற்குத்தானா எங்களை அழைத்தாய் என்று விழித்து நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழியுமாறு அவன் பதுவா செய்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அப்போது ஒரு பொய்யனாக தென்பட்டார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் அவர் அனுப்பப்பட்டார் அல்லவா, அதனால் அல்லாஹ்வினுடைய பதில் அங்கே வர வேண்டி வந்தது. உடனடியாக அல்லாஹ்வுடைய பதில் அந்த நபிகளாரை சபித்த அபூ லஹபை தாக்கும் முகமாக, என்னுடைய தூதரை நீ அழியட்டும் என்று சொல்கிறாயா, நீ அழிந்து விடட்டும் என்று சர்வ வல்லமை புரிந்த அல்லாஹு தஆலா அந்த சூரத்தை இறக்குகிறான். தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபினுடைய இரண்டு கைகள் நாசமாகட்டும். இரண்டு கைகள் என்றால் என்ன என்பதில் அறிஞர்கள் ஒரு கருத்து கொடுக்கிறார்கள். பொதுவாக சிலர் தன்னுடைய வீரத்தை பற்றி பேசுகிற போது எனது கையில் தான் எல்லாம் இருக்கென்று சொல்வார்கள். சில சந்தர்ப்பங்களில் இரண்டு கையையும் சேர்த்து சொல்வார்கள். இந்த மாதிரி கதைப்பது ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இரண்டு கை என்பது அவனுடைய பலம். எனவே அந்த பலம் மொத்தமாக நாசமாகட்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொன்னான் என்று கருத்து கொடுக்கிறார்கள். சரி, ஒத்தப்ப முதலாவது அவன் நாசமாகட்டும் என்று சொல்லிவிட்டு ஒத்தப்ப அவன் நாசமா பெய்தான் என்று அல்லாஹ் முடித்து விட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூரத் இறங்கினால் இந்த சூரத்திலே அல்லாஹ் பதுவா செய்கிறான். அவன் நாசமாகி விட்டான் என்று இறந்த காலத்தில் முடிவாகவே சொல்லிவிட்டான். அப்படி என்றால் அதற்கு பின் அபூ லஹப் மக்காவிலே நீண்ட காலம் இருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் வளர்ந்து மதீனாவிற்கு சென்று மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தம் அங்கிருந்து செய்தார்கள். அந்த யுத்தத்திலே நிறைய மக்கத்து காவிர்கள் கொல்லப்பட்டார்கள். இது போன்ற நிகழ்வுகள் தொடர்கின்ற போதெல்லாம் அபூ லஹப் இருந்தான். ஒரு சிலர் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஆனால் அபூ லஹப் இஸ்லாத்தை தழுவவே மாட்டான் என்று
அல்லாஹ் இந்த வகையான வார்த்தையின் மூலமாக உறுதியாக சொல்லிவிட்டான். அதாவது அவன் நாசமாகிவிட்டான். அதற்கு பின்னால் உள்ள வசனங்கள் என்ன? அவன் நரகம் செல்வான். சயஸ்லா நாரன் தாத் லஹப். நெருப்பு கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நரகத்தில் அவன் நுழைவான் என்று அல்லாஹ் அங்கே சொல்லிவிட்டான். அப்படி என்றால் அவன் இஸ்லாத்திற்கு வரமாட்டான். இஸ்லாத்திற்கு வரமாட்டான் என்று சொன்னதன் பின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பொய்யன் என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த அபூ லஹப் முஹம்மது நபியை பொய்யன் என்று ஆக்குவதற்காக அவனுடைய கருத்துப்படி ஒரு வேஷம் போட்டாவது முஸ்லீமாக வந்திருக்கலாமா இல்லையா? ஏன்? அவன் நாசமா பைத்தான், அவன் நரகம் சென்றடைவான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அப்போது முஸ்லிம் அல்லாமல் காபிராக இருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர், இவர்களெல்லாம் அந்த சூரத்து இறங்கியதற்கு பின் இஸ்லாத்தை தழுவினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சாமார் தான் அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஆனால் அபூ லஹப் இஸ்லாத்தை தழுவவில்லை. அவர்களை போன்று இவனும் இஸ்லாத்தை தழுவி இருந்தால், நயவஞ்சகத்தன்மையாக தழுவி இருந்தாலும் குர்ஆன் வசனம் புழைச்சதாக பைத்திரும். அவன் நாசமாகட்டும், நாசமாகி விட்டான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். குர்ஆன் வசனம் நபி சொன்னதற்கு மாற்றமாக நடந்தது என்றால் அப்ப முஹம்மது நபியை பொய்ப்பிப்பதற்கு அவனுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஆனால் அவனால் அது முடியாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். எப்போது ரசூலுல்லாஹ்வின் மீது அவன் பழி போட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தானோ அன்றே அல்லாஹ் அவனும் நாசமாகிவிட்டான் என்று இறந்த காலத்திலேயே முடித்து விட்டான். அதனால் அவன் நரகம் செல்வான் என்று கியாம நாள் வந்ததற்கு பிறகுதான் நரகம் போகிறான். பிற்காலத்திலும் நரகம் போவான் என்றும் சொல்லிவிட்டான். அப்ப இஸ்லாத்துக்கு வருவானா? வர முடியாது. ஆனால் இந்த சூரத்தை என்ன சொல்வார்கள் என்றால், இதுவே நபிகளார் ஒரு உண்மையாளர் என்பதற்கான ஆதாரம். எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ரசூலுல்லாஹ்வை சித்திரவதை செய்த எத்தனையோ பேர் ஏற்றார்கள். ஆனால் அபூ லஹப் ஏற்கவும் மாட்டான், அவன் நரகம்தான் சென்றடைவான் என்ற அல்லாஹ்வின் வார்த்தை அங்கு உண்மையாகிறது. சரி, அல்லாஹ் என்ன சொன்னான்? மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். அவனுடைய சொத்தும் அவனுக்கு பிரயோசனம் அளிக்க மாட்டாது, அவன் சம்பாதித்ததும் அவனுக்கு பிரயோசனம் அளிக்க மாட்டாது. அப்படி என்றால் அவனை காப்பாற்ற மாட்டாது. அதென்ன அவன் சம்பாதித்தது? சொத்து சம்பாதித்தது, அதை சொல்லிவிட்டான். மேலதிகமாக இன்னொன்றையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லுகிறான், அவன் சம்பாதித்தது. இதற்கு சொத்து அல்லாத வேறு எது சம்பாதித்தது என்றால் பிள்ளைகள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்னொரு சூரத்தில் சொல்ற போது, இன்னல்லதீன கஃபரு, அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், லன் துகுனி அன்ஹும் அம்பாலுஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷைஆ என்று சொன்னார். சூரத்து ஆல இம்ரானிலே எவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்தார்களோ அவர்களுடைய சொத்துகளோ அவர்களுடைய பிள்ளைகளோ அவர்களை அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்ற மாட்டாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கேற்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், என்ன, நீயும் உனது சொத்தும் உன் தகப்பனுக்கே சொந்தம். உன் தகப்பனின் சம்பாத்தியத்தில் இருந்துதான் நீ வருகிறாய். உன் தகப்பனுடைய சம்பாத்தியத்தில் உள்ளதுதான் பிள்ளைகள். எனவே அந்த பிள்ளைகளும் சொத்தோடு இரண்டாவதாக அவனுடைய சம்பாத்தியத்தை சார்ந்தது. இங்கே அல்லாஹ் சொன்னான், அவனுடைய பிள்ளைகளும் அவனுக்கு பிரயோஜனம் அளிக்காது, நரகத்திலிருந்தும் காப்பாத்து. இந்த அபூ லஹப் என்கிறது அவனுடைய பெயர் அல்ல, அவனுடைய பெயர் அப்துல் உஸ்ஸா. நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்,
ஜாஹிலியா காலத்தில் பல கடவுள்கள் இருந்தார்கள். அந்த கடவுளே ஒன்று என்ன? உஸ்ஸா. அதனால் அப்துல் உஸ்ஸா என்று அவர் தன்னுடைய பெயரை பெற்றோர் வைத்தார்கள். அப்துல் உஸ்ஸா இப்னு அப்துல் முத்தலிப். உஸ்ஸாவினுடைய அடிமை. அவன் ரொம்ப அழகான ஆளாம், வெளிச்சமான முகம், அழகான ஆளுங்கிறதால நெருப்பை போன்று பிரகாசம். அதனால் அவருக்கு அபூ லஹப் என்று பெயர் வைக்கப்பட்டது. குன்னியத்து பெயர், நெருப்பு சுவாலையின் தந்தை. அந்த அடிப்படையில் பெயர் வைக்கப்பட்டது என்று சொல்றார்கள். இந்த அபூ லஹப் அவருடைய பிள்ளைகளை எடுத்தால் அந்த பிள்ளைகளில் உதைபா என்பவரை தவிர எல்லா பிள்ளைகளும் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள் என்று வரலாறு கூறுகிறது. இஸ்லாத்துக்கு பிற்காலத்தில் அபூ லஹபுடைய பிள்ளைகள் வந்து விட்டார்கள். இந்த உதைபா என்பவர் ரசூலுல்லாஹ்விற்கு ரொம்ப பெரிய தீங்கை செய்து கொண்டிருந்ததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள் என்ற ஒரு அறிவிப்பு வருகிறது. நாம் பார்த்தவரை அந்த அறிவிப்பு ஆதாரமாக தென்படவில்லை என்றாலும் மீண்டும் அதை பார்க்க வேண்டும். பல வரலாற்று ஆசிரியர் அதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய தொந்தரவுக்காக அவனுக்கு எதிராக பிரார்த்தித்தார்களாம். அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பம் மின் கிலாபிக், யா அல்லாஹ் இவனுக்கு எதிராக உன்னுடைய நாய்களிலிருந்து ஒரு நாயை சாட்டி விடு என்று ரசூலுல்லாஹ் அவனுக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள். அதனால் அவர்கள் அன்று வியாபாரத்திற்கு போகிற போது கூட்டம் கூட்டமாகத்தானே போவார்கள். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலில் இந்த வார்த்தை வந்ததால் ஏதோ ஒரு வனவிலங்கு அவனை தாக்கும் என்று பயந்தார்களாம். ஆனால் பிரயாணத்தில் அவனை படுக்க போடுகிற போது கூட அவனை நடுவில் போட்டு வளைச்சித்தான் படுப்பார்களாம். யாரை? இந்த உதைபாவை. அப்படி இருக்கிற நேரத்தில் சிங்கம் ஒன்று வந்து அவனையே குறிப்பாக எடுத்துக்கு போயிட்டு சிங்கத்தினால் அவன் வேட்டையாடப்பட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய பதுவா பலித்தது என்று சம்பவம் பெறுகிறது. அந்த சம்பவத்தை மீண்டும் ஒரு மீள்பார்வை பார்த்த பின்னர் தான் அது சஹீஹானதா லைஃபானதா என்று நான் சொல்ல வேண்டும். இப்படி சம்பவம் வருகிறது. சரி, ஏனைய அபூ லஹபினுடைய பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு சொர்க்கலோகம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நரகலோகம். யார் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? 2 பேரை அல்லாஹ் சொல்லிவிட்டார் இந்த சூரத்தில். முதலாவது அபூ லஹப், அவன் நரகம் சென்றடைவான் என்று சொல்லத்தோடு வம்ரஅத்துஹு, அவருடைய மனைவியும் நரகம் சென்றடைவார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அப்ப இந்த சூரத் இறங்கிறது ஆரம்ப காலத்தில். ரசூலுல்லாஹ் எப்போது பகிரங்கமாக பிரச்சாரத்தை தொடங்கினாரோ அந்த நேரமே அல்லாஹு தஆலா அவனுடைய மனைவி நரகம் போவார் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க மாட்டார்கள் என்று ஆகிவிடும். அவருடைய மனைவி பெயர் உம்மு ஜமீல். இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ லஹபோடு தன் கணவனோடு சேர்ந்து ரொம்பவும் சித்திரவதை செய்து வந்தார். அவருடைய பெயர் உம்மு ஜமீல் என்பது அவருடைய குன்னியத்து பெயர். அந்த குன்னியத் என்றால் ஆம்பளைக்கு அபு என்றும் பொம்பளைக்கு உம்மு என்றும் முன்னுக்கு கூறி அதனோடு இணைத்து கூறுவது, அதுதான் குன்னியத்து பெயர். அபூ லஹப் அவருடைய குன்னியத்து பெயர், உம்மு ஜமீல் அவருடைய மனைவியின் குன்னியத்து பெயர். ரசூலுல்லாஹ்வுடைய குன்னியத்து பெயர் அபுல் காசிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குன்னியத்து பெயர் வைப்பதற்கு ஆர்வமூட்டினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுடைய குன்னியத்து பெயர் உம்மு அப்துல்லா. பிள்ளை பெறாதவரும் அப்துல்லாவின் தந்தை என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். ஆக இது அரபியலுடைய வழக்கு. சரி, அவட பெயர் அர்வா, அர்வா பிந்து ஹர்ப். உங்களுக்கு தெரியும் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கூட மக்காவினுடைய முக்கியமான தலைவர். இந்த சூரத் இறங்குகிற போது இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவருடைய மனைவி ஹிந்து, அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இவர்கள் எல்லோரும் அபூ லஹபோடு தான் இருந்தார்கள். அந்த அபூ சுஃபியானுடைய சகோதரி தான் அபூ லஹபுடைய மனைவி.
அபூ சுஃபியானுடைய சகோதரி தான் அபூ லஹபுடைய மனைவி. அப்ப அபூ லஹபும் அபூ சுஃபியானும் மச்சானும் மச்சினர். சரி, இந்த அபூ சுஃபியான் பத்ர் யுத்தம் நடக்கிறது, அதற்கு பின் உஹது யுத்தம் நடக்கிறது, அதற்கு பின் நிறைய யுத்தம் நடந்தது. அதிலே உஹது யுத்தத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய பல்லுடைந்தது நமக்கு தெரியும். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். ஹிந்தா என்ற அந்த அபூ சுஃபியானுடைய மனைவி, அவர்களுடைய தூண்டுதலால் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்பு அதாவது அசிங்கப்படுத்தப்பட்டது என்று வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். இவர்கள் கூட மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அபூ சுஃபியானும் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அபூ லஹபுடைய சகோதரர் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஹம்ஸா ரசூலுல்லாஹ்வுடைய சிற்றப்பா. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர் அப்பாஸ், அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அப்ப ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹும் அபூ சுஃபியானும் ஒரே குடும்பம். இன்னொரு பக்கத்தில் தனது கணவனுடைய ஹிந்தா என்ற அந்த பெண்மணிக்கு சகோதரர் அபூ சுஃபியான், ஹிந்தா என்ற பெண்மணியினுடைய கணவர் அபூ சுஃபியான், அவர்கள் என்ற இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அந்த ஹிந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தப்பா ஹம்ஸாவை உஹது யுத்தத்திலே மிக அசிங்கப்படுத்தினார்கள். சிலர் மூலமாக என்று வரலாறு வருது என்று சொல்லப்படுகிற இந்த வேளை அவர்கள் எல்லோரும் குடும்பத்திலுமே நெருங்கிய உறவு. இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் 2 பேர் இஸ்லாத்துக்கு வரமாட்டார்கள், நரகத்திற்கு போவார்கள், நரகமே சென்றடைவார்கள் என்று டிக்ளேர் பண்ணியதால் அந்த அபூ சுஃபியானும் அந்த அபூ லஹபும் அவருடைய மனைவி உம்மு ஜமீலும் அர்வா அவவும் கடைசி வரை இஸ்லாத்துக்கு வரவில்லை. எத்தனை வருஷம் இருந்தது? ரசூலுல்லாஹ்வை பொய்ப்பிப்பதற்காக வந்திருக்கலாம். 2 பேரும் வரவில்லை. சரி, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், ஹம்மாலத்துல் ஹதப், விறகை சுமந்த பெண். இந்த ஹம்மாலத்துல் ஹதப்ங்கிறதற்கு பல விளக்கங்களை கொடுக்கிறார்கள். ஒன்று, உண்மையிலே அவ விறகுகளை சுமந்தி, முள்களை சுமந்தி, முள்ளுள்ள விறகுகளை சுமந்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடிந்ததும் நடக்கக்கூடிய பாதையிலே அவ போடக்கூடியவளா இருந்தா என்று விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். அதனால அல்லாஹ் அப்படி சொன்னான் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு கருத்து என்னென்றால், பின்னுக்கு வரக்கூடிய வசனம் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், விறகை சுமந்து செல்ற போது அந்த விறகு கிழிஞ்சு போகக்கூடாது, விழக்கூடாது என்பதற்காக அவர்கள் அந்த விறகோடு சேர்த்து அதை நாடாவால் கட்டி தனது தோல்பியத்துக்கும் கழுத்துக்கும் இடையில் கட்டி வைத்துக் கொள்வார்களாம், விழக்கூடாது என்பதற்காக. இந்த மாதிரி அவ கட்டிக்கொண்டு இருந்த நிலையில் நபிகளாரை சித்திரவதை செய்தார். அதனால் அல்லாஹ் மறுமை நாளையில் அவருக்கு கொடுக்கிற தண்டனை எப்படி இருக்கும் என்றால், விறகை சுமந்த நிலை, விறகு என்பது நெருப்பு பற்ற வைக்கிற ஒரு சாமான், அதை சுமந்த நிலையிலே அந்த விறகையும் அவளால் கழத்திக் கொள்ள முடியாத நிலையில் கழுத்திலே அந்த நாடா இறுக்கிக் கொள்ளும். அவருடைய கழுத்திலே திரித்த நார் அப்படியே இறுக்கமாக பிடித்துக் கொள்ளும். இவ்வாறு அவன் நரகத்தில் தண்டிக்கப்படுவா என்று அவக்கு அவ்வளோ பெரிய தண்டனை. நெருப்பு பத்தும், விறகு பத்திக்க இருக்கும் தன்னிலே, அது மறுமை நாளையில் உள்ள தண்டனையாக இது கூறப்படுகிறது என்பது ஒரு கருத்து. அதை அவளால் கழட்டிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த நாடா அவளை இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அவளும் நரகம் செல்வாள். அவளுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை வழங்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று
அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது என்று பிரச்சாரம் செய்த போது அது படைத்த வானம் பூமியை படைத்த அல்லாஹ்வின் கட்டளையை சொல்ல வந்தார் ஒரு தூதராக. அவரை எதிர்த்ததால் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை. இன்னொரு கருத்து சொல்கிறார்கள், ஹம்மாலத்தல் ஹதப் என்றால் நமது பாஷையிலேயும் ஒரு வார்த்தை இருக்கு. அண்ணா நெருப்பை மூட்டுறார் என்ன, ரெண்டு பேருக்கு இடையில் மூணாவது ஆள் குந்தி இடையில ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு என்னது ஒரு கோலொண்டை மூட்டி ஒரு பித்னாவை கிளப்புறண்டால் அதுக்கு நம்முடைய பாஷையில் என்ன சொல்ற நம்முடைய தமிழ் பாஷையை மிதிக்கப்பல நெருப்பு மூட்டுறாரு. நெருப்பு மூட்டுறாருண்டா என்ன, பித்னா ஒன்றை கிளப்ப போறாரு. அந்த அடிப்படையில் அந்த வார்த்தை வந்தது என்று இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் பத்த வைக்காண்டப்பா சொல்லலா, நல்லா பத்த வைக்கான் என்ற மாதிரி அரபிகளிடத்தில் ஒரு வழக்கு இருக்காம். யார் ஒருவர் கோல் மூட்டி ஃபித்னா ஒன்றை ஏற்படுத்துறதுக்காக இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே கோல் மூட்டி நெருப்பு பற்ற வைப்பாரோ அவருக்கு என்னென்று சொல்லலாம், நல்லா விறகு சுமக்கிறவர் என்று சொல்வார்கள் அரபு பாஷையிலே. அந்த அடிப்படையில் இந்த வார்த்தை வந்திருக்கிறது. அவ அந்த அடிப்படையில் வாழ்ந்த ஒரு பெண் நபிகளாருக்கும் நோவினை செய்தா, அதனால் அல்லாஹ் அவருக்கு இந்த மாதிரியாக நரகலோகத்திலே கழுத்தை இறுக்கிய நாடா சுற்றிய நிலையில் தண்டிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று விளக்கம் கொடுக்கப்படுகிறது. தப்சீர் குர்ஆனுடைய இந்த வசனங்களுக்கு குர்ஆன் விரிவுரையாளர்கள் பல்வேறுபட்ட விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சூரத்திலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் ஒன்று என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளையை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்ய வருகிறார். அவர் அல்லாஹ்வின் சார்பாக வருகிறார். அந்த ரசூலுல்லாஹ்வை எதிர்த்தால் யாரை எதிர்ப்பது? அல்லாஹ்வை எதிர்த்ததா? எங்களுக்கு ஒரு படிப்பினை அல்லாஹ் சொல்கிறான். கியாமத் நாள் வரைக்கும் இந்த சூரத் குர்ஆனில் இருக்கிறது. என்ன படிப்பினை? நீ பிரச்சாரம் செய்கிறாய். பிரச்சாரம் செய்கிற போது உன் குடும்பம் எதிர்க்கலாம், உன்னை சேர்ந்தவர்கள் எதிர்க்கலாம். நீ அதை பற்றி கவலைப்படாது. உன் பக்கம் யார் இருப்பார்? அல்லாஹ் இருப்பான். உன்னை எதிர்ப்பவர்களை கணக்கை அல்லாஹ் முடிப்பான். நீ பயப்படாது. அது ஆம்பளையா இருந்தாலும் சரிதான், பொம்பளையாக இருந்தாலும் சரிதான். உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்று கூறுகிறாரோ, இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்யாதீர்கள். என்னது? இறந்து போன அவுலியாக்களை அடக்கி வைத்து அவர்களுக்கு நேர்ச்சை செய்யாதீர்கள் என்று கூறுகிறாரோ, அவரிடத்தில் பிள்ளைகளை தேவைகளை கேட்காதீர்கள் என்று கூறுகிறாரோ, மந்திரவாதிகளை நம்பி சூனியம் குறி சாத்திரம் என்று இப்படி போகாதீர்கள் என்று கூறுகிறாரோ, மறைவான அறிவு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை, அதனால் ஜின் வாசலாத் இருக்கிறது என்று யாரெல்லாம் சொல்லி உங்களை ஏமாற்றி உங்களிடம் காசு வாங்குகிறார்களோ, மருத்துவம் என்ற பெயரிலே ஏமாற்றி பிழைக்கிறார்களோ, அவர்களை நம்பி போகாதீர்கள் என்றெல்லாம் கூறுகிறார்களோ, அல்லாஹ் அவன் ஒருவன் தான், அவனுக்கு எந்த பங்கும் இல்லை, அவன் எந்த ஒரு நபியையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எவருக்கும் அவனுடைய அந்த உரிமையில் பங்கு கொடுக்கவில்லை என்று கூறுகிறாரோ, இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வை மட்டும் அவனுடைய தனித்துவத்தை கொண்டு குறிப்பாக்கி தௌஹீதை பிரச்சாரம் செய்தவர்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை யார் சொல்வார்களோ அவர்களுக்கு எதிராக ஊரும் உலகமும் சமூகமும் குடும்பமும் எதிர்த்து நின்றாலும் இந்த அண்டாசாரம் 7 வானங்கள் பூமியின் சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும் அவரோடு இருப்பான், அவருக்கு சப்போர்ட்டா இருப்பான். நீ நாசமா போ என்று ஊர் மக்கள் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய அந்த அரசியல இருக்கக்கூடிய அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து
இவ்வாறு எதிர்க்கக்கூடியவர்கள் மீது அல்லாஹ்வுடைய பதுவா உண்டாகும் என்பதற்கான ஒரு ஆறுதல் வார்த்தை. நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்களா? உங்களுக்கு எறிவரலாம், அபூலஹப் எறிஞ்சா போல் எறியலாம், எறிவார்கள். இப்போ சென்ற மாதமும் நாங்கள் அக்கரப்பத்தில் ஒரு இடத்தில் பிரச்சாரம் செய்கிற போது கல்லறி விழுகிறது, யார் என்று தெரியாது, எறிந்துவிட்டு ஓடிவிட்டார்கள். நாங்கள் என்ன பேசினோம்? அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அவன் அல்லாத யாருக்கும் வணக்கம் செய்யாதீர்கள், மூதின் ஆண்டவரே என்று அவரிடம் பிரார்த்திக்காதீர்கள், ஏனென்றால் அல்லாஹ் தான் பிரார்த்திப்பதற்கு தகுதியானவன் என்பதை தெளிவாக பேசினோம். எறி விழுகிறது. அவருடைய எண்ணத்திலே, எறிகின்றவர்கள் எண்ணத்திலே நாங்கள் நல்லதை செய்கிறோம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் எங்களோடு இந்த பிரச்சாரம் செய்கிறவர்களோடு நிச்சயமாக அல்லாஹ் இருப்பான். கடைசி வரை யாரெல்லாம் தௌபா செய்யாமல் மௌத்தாவார்களோ அவர்கள் நரகம் போக வேண்டி ஏற்படும். சிறுக்கான கொள்கையிலே இருப்பவர்களுக்கு ஒரு போதும் மன்னிப்பு கிடையாது. وَمَنْ يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ حَرَّمَ اللَّهُ عَلَيْهِ الْجَنَّةَ. அல்லாஹ் கூறுகிறார், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். ஹராம் அவ்வளோ பெரிய பாவம். அதனால்தான் அவர்கள் இஸ்லாத்தை தழுவிவிட்டால், தான் செய்த பாவத்தை விளங்கி அதிலிருந்து அவர்கள் மீண்டு விட்டால் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவார். நான் சொன்னனே, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் எல்லோரும் ஆரம்ப காலத்தில் அபூ லஹபோடு இருந்தவர்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை பிற்காலத்தில் ஏற்றார்கள். அதனால் நாங்கள் இன்று ரலியல்லாஹு அன்ஹும் என்று அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக என்று பிரார்த்திக்கிறோம். நபியல்லாவுடைய சஹாபாக்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் கடைசி வரை நபிகளாரை எதிர்த்த இந்த அபூ லஹபுடைய மனைவியும் மரணம் வரை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அதே சிறுக்கும் குஃப்ரோடும் மரணித்தார்கள். அல்லாஹ் சொன்னதை போன்று அவர்கள் நரகமே சென்றடைவார்கள் என்று சொல்லிவிட்டான். அந்த சென்றடைவார்கள் என்று அல்லாஹ் சொன்னதால் பிற்காலத்திலும் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவே மாட்டார்கள் என்கிற விடயம் அங்கே சொல்லப்பட்டு விட்டது. அதனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த திருமறை வசனம் என்பது அது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் என்பதற்கு இந்த அபூ லஹபும் உம்மு ஜமீல் என்றவருடைய மனைவியும் இஸ்லாத்தை தழுவாமல் கடைசி வரை காபிராக மரணித்தது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எமது அடுத்த வகுப்பிலே 5வதாக நாங்கள் இன்னும் தொடராக வந்த சில செய்திகளை பார்ப்போம். பாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த தஃப்சீர் வகுப்பு தொடராக ஒரு ஓடரிலே போய்கொண்டிருக்கிறது. இதை கேட்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தொடராக கேட்டு வந்தால் அது உங்களுக்கு பல அறிவுகளை வளர்க்கும், குர்ஆனை சிறந்த முறையில் வழங்கியதாக அமையும். எனவே கேட்பதோடு அதை மற்றவர்களுக்கும் அதிகம் ஷேர் பண்ணுங்கள். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.